யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றவருக்கு எந்த நாடும் தன் நாடே, எந்த ஊரும் தன் ஊரே. இத தெரிஞ்சிருந்தும் ஒரு சிலர் இறுதி வரைக்கும் ஏன் கற்பதே இல்லை அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறாரு. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்எஸ். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல பேச போறவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் கேரளால. அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கெரியர் வைஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா இருந்தவங்கள கல்யாணங்கிற பந்தம் இந்தியால இருந்து யூகேக்கு கூட்டிட்டு வந்தாலும் தன்னுடைய அறிவாற்றலாலும் விடாமுயற்சியாலையும் கடின உழைப்பாலையும், அது இந்தியாவா இருந்தாலும் சரி யூகேவா இருந்தாலும் சரி, எனக்கான இடத்தை நான் பிடிச்சே தீர்வேன் அப்படின்னு வெற்றி பெற்றவங்க கிட்டதான் பேச போறோம். இவங்கள ஒரு டீச்சர்னு சொல்லலாம், டான்சர்னு சொல்லலாம், ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், ஏன் மிகச்சிறந்த குக்குன்னு கூட சொல்லலாம். இப்படி பன்முக திறமை கொண்ட ஒரு வெற்றி பெண்மணி சங்கீதா வெங்கட்ராமன் கிட்ட தான் நம்ம பேச போறோம். பிரியாணி ஆஃப் லைஃப் வித் இசோ. வணக்கம் சங்கீதா. இப்போ உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுக உரை கொடுங்களேன். ஹலோங்க, நான் வந்து சங்கீதா. நான் வந்து யூகேக்கு வந்து 2004 வந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தேன். என்னோட ஹஸ்பண்டோட பேர் வந்து டாக்டர் ஸ்ரீனிவாசன். அவர் வந்து பேசில்டன் மென்டல் ஹெல்த் யூனிட்ல கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்டா இருக்கிறாரு. அப்புறம் நான் வந்து பார்ன் அண்ட் பாட்டப் இன் கேரளா. ஸோ என்னோட இந்த தமிழ்ல வந்து கொஞ்சம் இந்த மலையாளம் வந்து கலந்து வரும். ஆக்சுவலா நாங்க வந்து தமிழ் ஐயர். ஸோ எங்களோட எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் அவர் இது ஃப்ரம் கேரளா. பட் நாங்கள் வந்து தமிழ், ஊர்லேயே தமிழ் தான் பேசுவோம். அப்புறம் வந்து என்னோட அப்பாவோட பேர் வந்து வெங்கட்ராமன். அவர் வந்து அவினாசியில பிறந்து வளர்ந்தாரு. கோயம்புத்தூர் பக்கத்துல திருப்பூர் அவினாசி, அங்க பிறந்து வளர்ந்தாரு. அப்புறம் when he was like 18 or 19 அவர் வந்து கேரளாக்கு மைக்ரேட் ஆனாரு. பிகாஸ் அவரோட பிரதர் எல்லாம் செட்டில்ட் இன் கேரளா. ஸோ கேரளாக்கு மைக்ரேட் ஆயிட்டு இங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்பா வந்து காஃபி அண்ட் டீ ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பிஸ்னஸ். அவர் வந்து 45 years வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இன்னும் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல, அவர் வந்து 2019 பிசினஸ் வைண்ட் அப் பண்ணிட்டாரு. ஓகே. சோ யாரும் கண்டினியூ பண்ணலையா ஃபேமிலில? இல்ல, அப்பாக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணல. பிகாஸ் தம்பி வந்து ஹீஸ் அ ப்ரொஃபஷனல். லைக் அவங்க வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு அமிர்தா இன்ஸ்டிடியூட்ல என்ஜினியரிங் முடிச்சுட்டு, என் தம்பியோட பேரு விக்னேஷ். ஸோ வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு அவன் வந்து இப்போ கலிபோர்னியால செட்டில்டா இருக்கான். அவனும் அவனோட ஒய்ஃப், ஹர் நேம் இஸ் நமிதா. அவங்க ரெண்டு பேரும் ஆப்பிள்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வந்து 45 years வந்து பிசினஸ் பண்ணாரு. ஸோ ஹீஸ் குவைட் பாப்புலர் இன் அவர் ஏரியா. ஸோ அப்பாவை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பொறுமையான பர்சன். ரொம்ப பொறுமையா விஷயங்களை அப்ரோச் பண்ணுவாரு. படபடான்னு ஆக மாட்டாரு. ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர். ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அதான் அப்பா வந்து என்னோட லைஃப்ல ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு. அப்புறமே சொல்லுங்க. இல்ல, பெண் பிள்ளைங்க எல்லாருக்குமே அப்பான்னா ஒரு ஸ்பெஷல் அண்ட் ஒரு ஹீரோ இல்லையா? அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா குழந்தைங்க, பெண் குழந்தைங்க எல்லாருக்குமே இருக்கும். அப்பானாலே ஒரு அம்மா தானே. ஆமா ஆமா. அம்மா பேரு வந்து மாயா. அம்மா வந்து பார்ன் அண்ட் பாட்டப் இன் கேரளா. ஆக்சுவலா அம்மா வந்து she was working as a teacher. தென் அதுக்கப்புறம் வந்து மை மாம் ஸ்டார்டட் ஹெல்பிங். அப்பாவை வந்து பிஸ்னஸ்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷீ வாஸ் ஆல்சோ டூயிங் ப்ரைவேட் டியூட்டரிங் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ அம்மா வந்து ஒரு ப்ரைவேட் டியூட்டர் மாதிரி வீட்டில் வந்து ஒரு சின்ன இன்ஸ்டிடியூட் மாதிரி அம்மா வந்து யூஸ் டு டீச் லாட் ஆஃப் சில்ட்ரன். அது எனக்கு ஒரு நல்ல பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். அம்மாவை பத்தி சொல்லணும்னா, அம்மா வாஸ் born and brought up in Kerala, but her
பேரண்ட்ஸ், எங்க அம்மாவோட அப்பா, என்னோட மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், அவர் வந்து ராயல் நேவில இருந்தாரு. சாரி, நேவில, ராயல் ஏர்ஃபோர்ஸ்ல. ஸோ பிரிட்டிஷ் ஒரு ஏர்ஃபோர்ஸ் அந்த டைம்ல இருந்தாரு. அவர் வந்து ஈராக்ல, ஹி வாஸ் இன் ஈராக் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். அவர் வந்து அவரோட 20 இயர்ஸ்ல இருந்து 60 இயர்ஸ் வரையும் ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸ். ஸோ எங்க அம்மாவோட சிஸ்டர்ஸ் எல்லாம் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஈராக்ல. ஸோ எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க அம்மா வந்து சொல்ற மாதிரி தே யூஸ் டு டிராவல் இன் க்ரூஸ் ஈராக் டு இந்தியா. ஏன்னா பிளெயின் டிராவலை விட அந்த ஷிப் டிராவல் தான் வந்து அந்த காலத்துல இது போல இருக்கு, சீப்பராவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ அப்போ உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் கேக்குறதுக்கு. ஆமா, அம்மா உங்க ஆன்ஸ் கிட்ட எல்லாம் இல்ல? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சோ எங்க எங்க அம்மா, எங்க அம்மாவோட அம்மா, பாட்டி, அவங்க வந்து she used to receive widow pension from இது பிரிட்டிஷ் இது கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அம்மா படிச்சது எல்லாமே பிரிட்டிஷ் ஸ்காலர்ஷிப்ல தான் அம்மா படிச்சது. அப்ப இருந்தே உங்களுக்கும் பிரிட்டனுக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கு. அத பத்தி எனக்கு தெரியாது, அது பிளான்லாம் பண்ணி வரல. ஸோ அதுதாங்க எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ எங்க அம்மா சைட்ல வந்து தே ஹேட் அ கிரேட் எக்ஸ்போஷர். அவங்க வந்து அந்த டைம்ல தே ஹேட் சோ மச் ஆஃப் லேண்ட், பிகாஸ் அவங்க வந்து சம்பாதிச்சதெல்லாம் வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க நிறைய. அவங்களோட பாத்திரம், வெள்ளி பாத்திரம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி சில்வர் வேயர்ஸ்ல எல்லாம் கேமல் கார்விங், அந்த மிடில் ஈஸ்ட் கார்விங்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ரொம்ப இதா இருக்கும், வித்தியாசமா இருக்கும் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம். இன்ட்ரஸ்டிங். இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா, அது எங்க அம்மாவோட அம்மா பத்திரமா வச்சிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு பொக்கிஷமா வச்சிருக்கணும் இல்லையா? அதெல்லாம் இப்ப தேடினாலும் கிடைக்காது. ஆமா. சோ அம்மாவோட சைட்லயே எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. அண்ட் அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே தே ஆர் ஆல் செட்டில்டு இன் இது என்ன மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், இது கோயம்புத்தூர், பாம்பே, அப்புறம் கல்கட்டா, அந்த மாதிரி செட்டில் ஆகி அந்த மாதிரி இது இருந்திருக்கு அம்மாவோட. அதான். ஸோ தட் இஸ் வாட் மை மதர்ஸ் சைடு இஸ். அப்புறம் நான் வந்து படிச்சது வந்து கேரளால தான் நான் படிச்சது. அப்புறம் நான் வந்து பிஏ வந்து எக்கனாமிக்ஸ் முடிச்சேன். ஐ எம் அ கோல்டு மெடலிஸ்ட் இன் மை கோல்டு மெடலிஸ்ட். அப்புறம் வந்து நான் போஸ்ட் கிராஜுவேஷனும் யூனிவர்சிட்டி ஆஃப் கேலிக்கட்ல பண்ணேன். ஸோ அந்த காலத்திலேயே வந்து எங்களுக்கு இதுல கோர்ஸ், as part of course we have to conduct seminars. ஸோ செமினார்ஸ்னா டீச்சிங் மாதிரி இது. ஸோ ஐ யூஸ் டு என்ஜாய் தட் அ லாட். ஸோ ரொம்ப அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து தே யூஸ் டு ஃபைண்ட் இட் வெரி ஹெல்ப்ஃபுல். மை டீச்சே ரொம்ப நல்லா புரிஞ்சுது, ரொம்ப இதா இருந்ததுன்ட்டு. ஸோ அதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இந்த டீச்சிங் எக்ஸ்போஷருங்கிறது வந்து எனக்கு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது கிடைச்சது. ஸோ அப்போ அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ ஹவ் ஸ்டார்டட் அ லிட்டில் டியூஷன் சென்டர் ஆஃப் மை ஓன் இன் மை ஹவுஸ். அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதை கேட்டாங்க நெய்பர்ஸ், எங்க பக்கத்து வீட்டுல அவங்க கேட்டாங்க, பையனுக்கு சொல்லி கொடுக்குறியா அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ ஓகேன்னுட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ யூஸ் டு ஹெல்ப் மை பிரதர், அப்படி இது பண்ணி அது. ஸோ அந்த காலத்துல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னோட இது போஸ்ட் கிராஜுவேஷன் ரிசல்ட் எல்லாம் வந்தது. ரிசல்ட் வந்து போய் காலேஜ் போயிட்டு மார்க் லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வந்து வீட்டுக்கு வந்து அன்னைக்கு என்னன்னா ஓகேன்ட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தேன். லஞ்ச் சாப்பிடும்போது ஐ ரிசீவ்ட் அ கால். அப்ப அம்மா சொன்னாங்க, உன்னோட காலேஜ்ல இருந்து உனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனா என்னத்துக்கு, யாரு கூப்பிடுறாங்க? உன்னோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. தட் வாஸ் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட். நான் நினைச்சேன் எதுக்காக, நம்மளுக்கு ஒரு பயம் தானே வரும் இல்லையா, நான் ஒண்ணும் பண்ணலையே, அது மாதிரி நான் ஒண்ணும் பண்ணலையே, ஏன் எதுக்கு. அப்புறம் போன் அட்டென்ட் பண்ண போது அவர் சொன்னாரு, ஹிஸ் நேம் இஸ் அன்வர், மிஸ்டர் அன்வர். அவர் சொன்னாரு, ஆர் யூ ஹாப்பி டு ஸ்டார்ட் அஸ் அ கெஸ்ட் லெக்சரர் இன் அவர் காலேஜ், இன் அவர் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக்னு கேட்டாரு.
So that came as a shock, like a pleasant surprise to me. So okay, I didn't have like a second thought. ஆமா நான் வரேன், okay. So வீடு தேடி வந்த வர வாய்ப்பை நம்ம தவிர்க்க கூடாது இல்லையா? ஆமா ஆமா. So அது வந்து இட் வாஸ் லைக் எங்க அப்பாக்கெல்லாம் ரொம்ப ஒரே ஆச்சரியமா இருந்தது. ஓ ஏதோ அந்த அளவுக்குலாம் உனக்கு இதா இருக்கியா? கெஸ்ட் லெக்சர். ஆமா. So I used to teach for postgraduate students. Maybe ஃப்ரெஷ்ஷா அந்த பத்தனே வெளில வந்திருக்கோம். So we are quite connected with the subject and இது சிலபஸ்ங்கிறதுனால கூட அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. So that was a very இதுன்னு வச்சுக்கோங்களேன், very inspiring and motivating event that happened in my life. So I used to எனக்கு கொஞ்சம் நல்ல ரீச் இருந்தது காலேஜ்ல. I was quite good with my teaching skills and everything. I was happily settling down. அப்புறம் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எங்கேயோ வந்தான்ங்கற மாதிரி. கரெக்ட். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் எழுதி I was properly settling down nicely. அப்பதாங்க இந்த கல்யாணம் இது வந்தது. ஸோ அவங்க வந்து பொண்ணெல்லாம் பார்த்து they liked and இப்போ இது கண்டினியூ பண்ணலான்னுட்டு my dad decided okay, I mean நல்ல எல்லாம் உனக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னா we'll proceed ன்னுட்டு. Then I had to leave everything and come to UK. That was a really nice and exciting event to personal life point of view la irundhu paakumbodhu. It was a nice event, nice thing that has happened in my life. But from professional point of view, shock illaya ungalku? Professional point of view something அத அப்படியே விட்டுட்டு இங்க வரணும் அப்படிங்கும்பொழுது. So professional point of view la irundhu adu vandu it was not a very for me favorable happening ah irukala. ஸோ யூகே வந்தேன் 2004 யூகே வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் ஐ ஸ்டார்டட் டூயிங் சம் வாலண்டரி ஜாப்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஐ வாஸ் ட்ரைங் டு செட்டில் டவுன் இன் த கண்ட்ரி. அப்புறம் ஒரு 6 months அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் அப்ளைங் ஃபார் வாட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்கிறதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாலண்டியரா சேர்ந்தேங்க. ஐ ஹாவ் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ் ஆஸ் வெல். எனக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சது லைப்ரரியில, கவுண்டி கவுன்சில், எசெக்ஸ் கவுண்டி கவுன்சில் லைப்ரரியில. ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் பேசில்டன் லைப்ரரி அண்ட் வாஞ்ச் லைப்ரரியில. ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அஸ் அ அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது பார்ட் டைம். ஸோ இன்னொரு பார்ட் டைமா ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆஸ் அ இது டீச்சர் இன் ஒர்க்கிங், நாட் ஒர்க்கிங், வாலண்டரி இது வாலண்டியரா ஸ்கூல்ஸ்ல. நான் கிட்டத்தட்ட பேசில்டன்ல எல்லா ஸ்கூல்லயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் டிஃபரெண்ட் எக்ஸ்போஷர்ஸ் வேணுங்கிறதுனால நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க அங்க ஊர்ல இருக்கும் பொழுதே டீச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு இது ஆர்வம் குறையாது இல்லையா? கரெக்ட் கரெக்ட். If you like something na you would like to continue doing that. That's right. ஆமா. எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு தேடுவோம் நம்ம. ஆமா ஆமா. ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். வாலண்டியரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாங்கும் போதுதான் வந்து ஐ ஷுட் ஹாவ் அ டீச்சிங் குவாலிஃபிகேஷன். எனக்கு வந்து இந்த ஒரு டீச்சிங் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஸோ அதனால டீச்சிங் குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது இட் யூஸ் டு காஸ்ட் அ லாட் ஆஃப் மணி. ஏன்னா அந்த காலத்துல நான் வந்து என்னோட விசா ஸ்டேட்டஸ்ல ஐ வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட். ஸோ அது பர் இயரே 15,000 pounds ஆகும்ங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 2 years கோர்ஸ். ஸோ ஸ்ரீனி வந்து அந்த டைம்ல வந்து he was a trainee, he was doing his training. ஸோ his plans were like இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு இந்தியாவே திரும்பி போயிடலாம்ங்கிற மாதிரி தான் வந்து பிளானா இருந்தது. ஸோ இங்க வந்து இருக்கிறதுங்கிறது ஒரு இன்டரிம் மாதிரி கொஞ்ச நாளுக்காகங்கிற மாதிரி தான் வந்து இருந்தோம். ஸோ அட் தட் டைம் ஹி வாஸ் ஸ்டூடெண்ட் லோன் போடலாம்லாம் பார்த்தா ஹி வாஸ் சேயிங் நம்மளோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் மணி ஆஸ் வெல். ஸோ அதனால நம்ம வந்து நீ வந்து கொஞ்சம் ஒர்க் வேற ஏதாவது பண்ண பாரு கொஞ்சம், தென் ஆஃப்டர் தட் வி வில் சி வாட் வி கேன் டூ
சொன்னது. சரி ஓகேன்னுட்டு அதோட அந்த டீச்சிங் ஆசையெல்லாம் இழுத்து மூடிட்டு அப்புறம் ஐ ஸ்டார்டட் அப்ளைங் லுக்கிங் ஃபார் அதர் ஜாப்ஸ். அப்பதான் வந்து இந்தியன் ஹை கமிஷன்ல வந்து there was a lot of opportunities coming up. அங்க அப்ளை பண்ணேன். ஐ காட் தி ஜாப். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் விசா டிபார்ட்மெண்ட் இன் ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா லண்டன் ஆல்ட்விச்ல. ஸோ அங்க வந்து 1.5 years அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். Then after that we were thinking of planning a family and all. So family எல்லாம் plan பண்ணும்போது it was a long journey. Going to London and coming back was a long journey. So I thought okay எனக்கு இது சரிப்படாது, I won't be able to cope. So லோக்கலா ஏதாவது ஜாப்ஸ் பார்க்கலான்னுட்டு அப்பதான் NHSல வந்து ஜாப்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தேங்க. அப்புறம் இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணது எனக்கு வந்து ஜாப் கிடைச்சது. NHSலயே ஜாப் கிடைச்சது. So that is how I started my job in NHS. Initially when I in the initial stage I was full time Monday to Friday 9 to 5 போயிட்டு இருந்தேன். Then after my Bharat born ஆனதுக்கு அப்புறம் I moved to part time because I couldn't cope with everything. So பார்ட் டைம்ல இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு கொஞ்ச நாள் அப்படி போச்சு. அதுக்கப்புறம் 2012 2013 அந்த டைம்ல வந்து எகெயின் இந்த ஆசை திருப்பியும் வந்து இந்த டீச்சிங் ஆசை திருப்பியும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ ஐ டிட் அ ஸ்மால் கோர்ஸ் கால்டு PETAL PETAL அப்படின்னா ப்ரிப்பேரிங் டு டீச் இன் லைஃப் லாங் லேர்னிங் செக்டர். அது வந்து level 3 டீச்சிங் கோர்ஸ், டீச்சர்ஸ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் அது. ஸோ அது முடிச்சுட்டு நான் வந்து அந்த காலேஜ்லயே ஐ ஸ்டார்டட் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ். ஸோ எனக்கு வந்து அதில் ஃபேமிலி லேர்னிங்கிற டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வந்து டீச்சரா அடல்ட் டியூட்டரா எனக்கு வேலை கிடைச்சிது. ஸோ ஐ வாஸ் டூயிங் தட் ஆஸ் அ பார்ட் டைம் அண்ட் ஐ வாஸ் டூயிங் தி NHS ஜாப் ஆஸ் அ பார்ட் டைம் ஜாப். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சது, வெரைட்டி ஆஃப் people, children as well as adults. So அந்த மாதிரி so we have to design the lesson plan அந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் it was a very good நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட பையனும் பெருசாக ஆரம்பிச்சிட்டான், ஸ்கூல் ஜாயின் பண்ணி பெருசாக ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஐ ஸ்டார்டட் டீச்சிங் ஹிம். அவனுக்கு வேணுமோ வேண்டாமோ எனக்காக ஸோ என்னோட பேஷனுக்காக நான் வந்து ஐ யூஸ் டு டீச் ஹிம். நாங்கள் வந்து அவனை ப்ராப்பரா ஒரு டீச்சர் கிட்ட போட்டோம் பிகாஸ் இதெல்லாம் சிஸ்டம் இஸ் குவைட் நியூ இல்லையா. ஸோ அதனால அதுக்காக பட் சைட் பை சைடு வந்து ஐ யூஸ் டு க்ளோஸ்லி ஃபாலோ ஹிஸ் ஸ்டடீஸ் அண்ட் ஹிஸ் கரிக்குலம் அண்ட் எவ்ரிதிங். ஸோ ஹி பாஸ்ட் 11+ வித் ஃப்ளையிங் கலர்ஸ். ரொம்ப நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணாங்க அவன். ஸோ அதுல வந்து ஐ ஸ்டார்டட் ஹெல்பிங்ல ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க. அவங்க வந்து கேரளால இருந்து she came. her name is Anjana. She is Dr. Anjana. அவ வந்து அந்த டைம்ல தான் அவங்க வந்து இங்க ஊருக்கு வந்திருக்காங்க. So she was preparing for her lab and for her own exams and everything. And அவங்களோட பையன் வந்து he was preparing for 11+. So அவங்களுக்கு everything was quite new to them and she didn't have enough time to look into his studies. So because she herself was preparing for exams. So அப்ப நான் வந்து அஞ்சனாவோட பையனை நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். So they found it very useful and helpful. Like அதெல்லாமே வாலண்டியரா யாரும் கேட்கணும்னே இல்ல, நானே நீ வா வா வா. அதாவது நமக்கு ஒரு பேஷன் இருக்கு அப்படிங்கும் பொழுது அது நம்மள எடுத்துட்டு போகும் இல்ல. அப்படி யாரும் நம்மள கேட்க தேவையில்லை, நம்ம தேட தேவையில்லை. கரெக்ட். அத பக்கத்து வீட்டு பையனை எல்லாம் வந்து நான் வந்து வீட்டுல கூப்பிட்டு வச்சு படிக்க வச்சிருக்கேங்க. இங்கிலீஷ்கார பையனை எல்லாம் அவங்க வீட்லயும் அனுப்புவாங்க. ஓகே ஏதோ சொல்லி கொடுக்கற இல்லையா, போன்ட்டு அந்த பையன் வந்து உட்காந்து அது டைம்ஸ் டேபிள் எல்லாம் கத்துக்கும் வந்து. சோ அப்புறம் அது அப்படி போச்சு. அது போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவனும் வந்து he passed with very good marks and he got admission into KEGS. So அப்ப வந்து she was very happy. அவளுக்கு அப்ப அவளும் வந்து அவளோட எக்ஸாம்ஸ் எல்லாமும் பாஸ் பண்ணி முடிச்சு she was in a very happy mode அந்த டைம்ல. So
அப்பதான் வந்து எனக்கு இதுல ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கு அஞ்சனா, பட் ஒன்னும் பண்ண முடிய மாட்டேங்கிறதுன்னு சொன்னேன். அப்ப அவ சொன்னா, சங்கி நம்ம 2 பேருமா சேர்ந்து வந்து எனக்கு ஜாப் கிடைக்கிற வரையும் எனக்கு எந்த வேலையும் இல்ல, நாம 2 பேருமா சேர்ந்து we will just start some mock exams for 11+ students because because அவங்க பையனுக்கும் வந்து எக்ஸாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூகேல ரொம்ப கம்மியா இருக்கு பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு. டக்குன்னு எக்ஸாம்ல போய் உட்காரும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு பசங்களுக்கு. சோ அந்த காலத்துல இந்த அளவுக்குலாம் எந்த இதுவும் இல்லைங்க, எந்த எக்ஸாம் சென்டர்ஸ் எதுவும் இல்ல. சோ நம்ம வந்து சரி நம்ம 2 பேருமா வந்து பண்ணுவோம், நாங்க 2 பேருமா சேர்ந்துதான் வந்து இத ஆரம்பிச்சோம். So we have started a small academy for 11+ mock exams called the next step. So the next step னுட்டு ஆரம்பிச்சோம். So டாக்டர் அஞ்சனா தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் for starting this my little இந்த இதுக்கு. So அவ இல்லாட்டா இது வந்து நடந்திருக்காது. So I am very grateful to her as always. So thank you very much Anjana. So நானும் அஞ்சனாவும் 1 year அதை ஃபுல்லா கண்டினியூ பண்ணினோம். அதை ஃபுல்லா பண்ணி முடிச்சதும் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி இயர் நாங்க 9th mock 8th mock 9th 10 mock வைப்போங்க. ஸோ டுவர்ட்ஸ் 8th mock 9th mock ஆகும்போது she got a job. அவளுக்கு வந்து குவீன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல, ரம்ஃபோர்ட் குவீன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு ஜாப் கிடைச்சது. சோ ஷீ செட், சங்கி எனக்கு ரொம்ப ஹெக்டிக்கா இருந்து சங்கி லைஃப், இனிமே நான் இத பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது, அதனால நீ வந்து கண்டினியூ பண்ணிக்கோ, நான் என்ன விட்டுடுன்னுட்டு அவர்ஸ். பிகாஸ் அவளுக்கு அவ வந்து ட்ரைனிங் ஜாப்ல என்டர் பண்ணி ஆன் கால்ஸ், இட் வாஸ் கெட்டிங் டூ ஹெக்டிக் அண்ட் 2 சில்ட்ரன், இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஹர். ஸோ அப்ப வந்து சரி ஓகே பாப்போம் ட்ரை பண்ணுவோம்ட்டு அந்த டைம் அந்த ஸ்டேஜ்ல இருந்து என்ன வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து என்னோட ஃபாதர் இன் லா. ஹி வாஸ் என்னோட ஃபாதர் இன் லா. அவரோட பேரு வந்து கே வைத்தியநாதேஸ்வரன். அவர் வந்து he is a retired head teacher. He was working as a head teacher in Neyveli Boys High School. அதுக்கப்புறம் அவர் வந்து இது என்னது நேஷனல் அவார்டி ஃபார் த பெஸ்ட் ஹெட் டீச்சர். He received a national award from K.R. Narayanan, President of India, K.R. Narayanan. So அவர் என்னோட ஃபாதர்-இன்-லா is a very meticulous, very disciplined, consistent person. So அவருக்கு வந்து எப்பவுமே படிப்புலயும் ரீடிங்லயும் படிப்புலயும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. And he is a very high achiever and a high flyer. அவர் வந்து நிறைய இப்பவும் வந்து he reads a hell a lot of books. ஆமா. So he is a very high achiever னு வெச்சுக்கோங்களேன். அது அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தாலும் சரி, he has got a triple MA in English, MA in Tamil, and MA in history, அப்புறம் MPhil, so in Gandhian thought, அந்த மாதிரி he is a very high achiever. ஸோ அது அவங்கள சொல்லும் போது வந்து இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும், இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு எல்லாமே காரணம் வந்து மை மதர் இன் லா. Because she was the supporting force behind him. Because நீங்க வந்து ரொம்ப ஹை அச்சீவர், ஹை ஃபிளையர், ரொம்ப மெட்டிகுலஸ், இது சிஸ்டமேட்டிக்னு இருக்கும்போது யூ கேன் பி a bit rigid as well, yeah. So அப்படி ஆமா. சோ அந்த ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் த ஹோல் சிஸ்டம் அண்ட் ஃபார் ஹிஸ் அச்சீவ்மெண்ட், இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எங்க மதன்லாவோட சப்போர்ட் இல்லாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. சோ கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா பாரதியாரை பத்தி பேசும்பொழுது செல்லம்மாவை பத்தி நம்ம நினைக்காம இருக்கவே முடியாது. செல்லம்மா இல்லைன்னா பாரதியார் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. Correct. So my mother-in-law was a supporting force. அவங்க தான் 2 பசங்களையும் பார்த்து கைட் பண்ணி அவங்க அது பார்த்துக்காங்க. So that father-in-law can go to his do his own things and achieve more and more. So என்னோட father-in-law தான் வந்து என்னோட mock examsக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. எல்லாம் question papers எல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவேன். அவரு தான் வந்து ஃபுல்லா வந்து உட்காந்து ஃபுல்லா போடுவாருங்க. அவரே உட்காந்து ஃபுல்லா
போட்டு அதுல என்னென்ன தப்பு இருக்கு, எந்த இடத்துல என்ன தப்பு இருக்குங்கிறது எல்லாத்தையும் சர்க்கிள் பண்ணி, ஆன்சர் ஷீட்லயும் என்ன தப்பு ஏதாவது இருக்காங்கிறதெல்லாம் சர்க்கிள் பண்ணி, நீ இந்த கொஸ்டினை மாத்திடு, இல்ல இந்த கொஸ்டின் இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி இட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன். ஹி ஸ்டில் வெரி ஆமா ஹெல்பிங் மீ அ லாட் அந்த விதத்துல. சோ சில டைம் இங்க அவங்க வருவாங்க, ரெகுலரா இங்க வருவாங்க. சோ இங்க வராத டைம்ல வந்து நான் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருவேன் இன் அட்வான்ஸ். அவர் அதெல்லாத்தையும் பார்த்து திருத்தி எனக்கு கூட அனுப்பிச்சிருவாரு. ஸோ அவங்களும் வந்து அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். அதுல வந்து என்னோட வித்யான்னுட்டு ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். வித்யா ஹாஸ் பீன் தேர் சின்ஸ் அஞ்சனா லெஃப்ட். ஸோ இந்த பேப்பர்லாம் திருத்தி கொடுக்கறது, எக்ஸாம் ஹால்ல வந்து இது பண்றது, ஷி ஹாஸ் பீன் தேர் ஃபார் மீ. அண்ட் மை அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆல்சோ பீன் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸ்மிருதா, அப்புறம் பேடி, அப்புறம் வந்து மாலதி, இங்க பிலரிக்கையில இருக்காங்க மாலதி, லோகன், அப்புறம் வந்து கவிதா அனில், அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருமே தே ஹவ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ் என்னோட இனிஷியேட்டிவ்க்கு. அப்புறம் என்னோட இன்னொரு வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து லேகா வாசன்னுட்டு, ஷீஸ் அ மலையாளி. அவங்க பசங்கள்லாம் வந்து பெரியவங்க, ஷீ இஸ் நாட் இன் அவர் ஏஜ் குரூப். பட் அப்பவும் வந்து அவங்க வந்து வாலண்டியரா வருவாங்க. நான் வரேன், உட்காந்துக்கிறேன், நான் என்ன பண்ண போறேன், சாட்டர்டே தானே, நான் ஒண்ணுமே பண்ணல, மத்தியானம் நான் உங்க எக்ஸாம் சென்டர் வரேன்னுட்டு வருவாங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட். ஸோ ஸ்ரீனி வந்து எல்லா பெஞ்ச் டெஸ்க் எல்லாம் புடிச்சு போட்டு கொடுக்கறது, அந்த மேனுவல் அந்த லேபர் அது இதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாம் திருத்தறதுக்கும் என்னோட ஃபேமிலி என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்ரீனியும் சரி, பையனும் சரி, they help me a lot. So very nice இல்ல, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருந்தாங்கன்னா நம்ம என்ன வேணா செய்யலாம். நமக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டும் இருக்கு, பிசிக்கலாவும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. we can do wonders. Sure, டெஃபினட்டா. அதுல ஸ்மிருதாவோட பையனையும் வந்து ஐ டியூட்டர்ட் ஹிம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷி ஹஸ் ரெக்கமெண்டட் மீ ஃபார் சோ மெனி பீப்புள். அது வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏங்க எல்லாரையும் சொல்றேன், உங்களையே சொல்லல பாருங்க. நான் சொல்ல வந்தேன் அதான். ஆக்சுவலி என் பையனை வந்து நான் வேற ஒரு டியூஷன் சென்டர்ல தான் போட்டிருந்தேன். கரெக்டா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிட் டைம் வந்துருச்சு. அவன் கிருஷ்ணல் ஓரளவுக்கு டீசெண்டா படிப்பான். பட் அப்போ அந்த கோவிட்ல வந்து என்ன ஆச்சுன்னா எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சா டக்குன்னு. ஆன்லைன் ஆன உடனே அவன் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட கிவ் அப் பண்ற மாதிரி ஆயிட்டான். எப்படியும் என்ன உட்கார இந்த 4 செவத்துக்குள்ள உட்கார வச்சு மணிக்கணக்கா இந்த பாருன்றீங்க, எழுத பண்ண சொல்றீங்க அப்படிலாம். அப்புறம் தான் என்னோட சிஸ்டர் இன்லா சொன்னாங்க உங்களை பத்தி. எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. இந்த மாதிரி சங்கீதா இருக்காங்க, நம்ம உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐ கான்டாக்டட் யூ. ஆக்சுவலி நீங்க மார்க் மட்டும் தான் அவனுக்கு பண்ணி கொடுத்தீங்க. நான் அவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், அதுவும் அவனுக்கு ஸ்பெஷலா 1-to-1 ஆன்லைன்லயே பண்ணி கொடுத்தீங்க. உண்மையிலேயே இன்னும் நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல் அதுக்கு. அது லாஸ்ட் மினிட்ல உங்களை கேட்டாங்க. ஏன்னா எனக்கு ஜஸ்ட் என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு. அவன் என்ன விட்டுருங்கிற மாதிரி ஆயிட்டான் அந்த இதுல லாக்டவுன் அண்ட் ஆல் இதுல எல்லாம். அப்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுங்க உங்களோட மார்க் அண்ட் ஃபீட்பேக். அவனுக்கு உட்காந்து கரெக்ஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபீட்பேக் கொடுத்தது. உண்மையிலேயே உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அகாடமி took him to the next level. Oh, thank you. That's nice to hear. Thank you so much. ஸோ உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருந்ததுனாலதான் வந்து இப்போ இந்த வருஷம் இது 2023ல லைக் 2023 லாஸ்ட் இயர் மார்க் முடிச்சதுல I have finished 5 years. So 2024, thank you so much. 2024 வந்து 6th year. I am stepping into 6th year of my my small thank you. So அதுதான் வந்து லோக்கல் பீப்புளோடும் ஃபேமிலியோடும் ஃப்ரெண்ட்ஸோடும் சப்போர்ட் இல்லாட்டா நான் வந்து என்னால இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. So thank you so much for each and everyone who has supported me and trusted me and sent
your child, and thank you so much. I'll take this opportunity to thank everyone. So எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க? இவ்வளவு விஷயங்கள் NHSல வர்க் பண்றீங்க, அண்ட் இது 11+ வந்து எவ்வளவு வர்க் போடணும்ங்கிறது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. பட் டியூட்டரிங் 11+க்கு எல்லாம் பயங்கரமான ஹார்ட் வர்க் பண்ணணும். அதுக்குன்னே டெடிகேட்டிங்கா வந்து டைம் ஒதுக்குனாதான் நம்மளால அத பண்ண முடியும் இல்லைங்களா? எப்படி மேனேஜ் பண்றீங்க? வர்க்கும் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணிக்கிட்டு? ஆமா, நான் வந்து NHSல வந்து சேஃப்கார்டிங் டிபார்ட்மெண்ட்ல PA ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஐ எம் டூயிங் இட் as a 3 days a week அந்த ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். தென் 1 day a week அது வந்து என்னோட பெர்மனன்ட் ஜாப். ஸோ 1 day a week வந்து நான் டிமென்ஷியா கிரைசிஸ் டீம்ல வந்து அட்மினா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். that is a temporary like it's an ongoing temporary post I've been doing for quite a while now. So அந்த ஜாபும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன் டோட்டல் நான் வந்து NHSல வந்து 34.5 hours வந்து எவ்ரி வீக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் ஈவினிங்ஸ் தான் வந்து நான் வந்து டியூஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் 1-to-1. ஸோ இனிஷியலி ஐ ஸ்டார்டட் அஸ் ஜஸ்ட் 11+ மாக் எக்ஸாம் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல இருந்து ஒவ்வொருத்தரோட ரிக்வெஸ்ட்டுக்கு இதாகி அந்த 1-to-1 டீச்சிங் ஆரம்பிச்சு இப்போ எனக்கு வந்து 16 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஈவினிங்ஸ் தான் வந்து டீச் பண்றேன். ஸோ இட்ஸ் குவைட் ஹெக்டிக். லைஃப் வந்து கொஞ்சம் நல்ல பேக் டு பேக்கா இருக்கும், பேக்டா தான் இருக்கு. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா வந்து ஹஸ்பண்ட் ஸ்ரீனியை தான் வந்து சொல்லணும். பிகாஸ் ஹி ஹெல்ப்ஸ் மீ a lot with the household chores. ஸோ மெயினா வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்கறதுங்க, எனக்கு அதுதான் ரொம்ப டஃப்பான வேலை. ஸோ அது வந்து வெஜிடபிள் அவர் வந்து ஃபுல்லா எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லா கட் பண்ணிடுவாரு. அப்புறம் ஷாப்பிங்கும் வந்து 90% ஸ்ரீனி தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவாரு. அப்புறம் வந்து க்ளோத்ஸ் துவைக்க போடுறது, மடிச்சு வைக்கிறது, இதுவும் வந்து ஸ்ரீனி பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த மேஜர் திங்ஸ் வந்து ஸ்ரீனி வந்து he gives me a big hand in this. ஸோ அதனால எனக்கு வந்து ஐம் ஓகே. லைக் அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கார் இன்சூரன்ஸ், வீடு இன்சூரன்ஸ், அந்த இதெல்லாம் வந்து ஹிஸ் டிபார்ட்மெண்ட். அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஈவன் கார் பெட்ரோல் போடுறது கூட ஐ டோன்ட் டூ இட். அது எல்லாமே வந்து அந்த சின்ன அந்த பெரிஃபெரியில இருக்கிற அந்த சின்ன வேலை எல்லாமே வந்து ஹீ டேக்ஸ் ஓவர். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு அந்த இன்சூரன்ஸை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஸோ ஹீ டேக்ஸ் அது. அப்புறம் வந்து பையன் வந்து எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரூஃப் ரீட் பண்ணறதுக்கு, அல்ல குட்டி கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணறது, அதுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுவான். ஹூவர் எல்லாம் போட்டு கொடுப்பான், மூவ் பண்ணி கொடுப்பான். கார்டன் மூவிங் வந்து அவன் பண்ணிப்பான். கார்டன் மூவிங், அது மாதிரி மேசிவ் கிளீனிங் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அவனை தான் நான் வந்து இன்வால்வ் பண்ணுவேன். ஸோ அதனால அவங்க 2 பேரும் வந்து என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஐ எம் ஏபிள் டு மேனேஜ் இட் நைஸ்லி வித்தவுட் மச் ஸ்ட்ரெஸ். ஸோ ஐம் ஓகே, ஐம் ஹாப்பி இது பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி NHS ஜாப் அண்ட் இங்க 11+ டியூட்டரிங், இந்த மாதிரி ஒரு ஹெக்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல வந்து லைட் பண்றதுக்காக தான் இந்த டான்ஸ், குக்கிங் எல்லாமா? ஆமாங்க, குக்கிங் அதே என்ன எனக்கு வந்து வெரைட்டி வேரிட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ நான் வந்து எப்படின்னா என்ன சொல்றது, இந்த ஜாக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் பட் மாஸ்டர் ஆஃப் நன்னுங்கிற மாதிரி. ஒழுங்கா எதுவும் ரொம்ப தெரியாது, பட் ஐ ஹவ் காட் சங்கீதாவே எப்படி சொல்லலாமா. அப்புறம் ஐ காட் இன்ட்ரெஸ்ட் இன் வேரிடு இது. ஸோ ஆனா குக்கிங் வந்து அதுல ஒன் ஆஃப் த மெயின் இன்ட்ரெஸ்ட். அது எனக்கு அது வந்து மெயினா அம்மா சைட்ல இருந்து தான் வந்து குக்கிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ என்னோட ப்ராட்டப்னு பாத்தீங்கன்னா வந்து ஐ வாஸ் only child until 7-8 years of my parents married life. ஸோ ரொம்ப சொகுசா வளர்ந்த பொண்ணு தான் நான், இல்லைன்னு டினை பண்ண முடியாது. ஸோ எவ்ரி ஃப்ரைடே we used to go for cinema. எவ்ரி ஃப்ரைடே சினிமா தியேட்டர் போவோம். அப்புறம் வந்து அந்த காலத்திலேயே மை டேட் யூஸ் டு டேக் அஸ் ஃபார் ஹாலிடேஸ். எவ்ரி கிறிஸ்மஸ்க்கும்
ஓணம் ஹாலிடேஸும் தான் எங்களுக்கு 10 நாள் வரும். ஸோ எங்க அப்பா வந்து ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு, மைசூர், பெங்களூர், அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கெல்லாம் நாங்க அப்படிதான் நான் தமிழ்நாடு போவேன். அதுக்கு எல்லாமே எனக்கு அது வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒவ்வொரு கோவில் போறது 3-4 டேஸ், கும்பகோணம் அப்படி இப்படி அந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க நிறைய டிராவல் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி நல்ல சொகுசு வாழ்க்கை இருந்தா கூட அம்மா வந்து she was very strict with especially நான் வந்து இது 10th முடிச்சதும் I went and joined in a hostel. So நான் வந்து +1 +2 டிகிரி எல்லாமே நான் வந்து ஹாஸ்டல்ல இருந்து தான் படிச்சேன். பிகாஸ் எங்க ஊர்ல வந்து பெஸ்ட் காலேஜ் கிடையாது. பெஸ்ட் காலேஜ் வந்து 1 hour to 1.5 hours away. ஸோ எங்க அப்பாவுக்கு வந்து நான் டெய்லி டிராவல் பண்றதுல வந்து இது இல்லை. ஸோ நான் வந்து 10ஆம் கிளாஸ் முடிச்சதுமே நான் வந்து ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க என்ன. ஸோ நான் வந்து 5 வருஷமும் ஹாஸ்டல்ல தான் இருந்து படிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து அம்மா வாஸ் வெரி வெரி பர்டிகுலர். நீ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல பண்ணா போதும், ஏன்னா நீ வீட்லயே இருந்தது இல்லை. சோ அந்த 2 வருஷம் பயங்கர ட்ரைனிங் பீரியட் மாதிரி எங்க அம்மா என்ன யூஸ் பண்ணிட்டு அது பண்ணாங்க. சோ அந்த டைம்ல எங்க வீட்டுல வந்து ஒரு சர்வெண்ட் இருந்தாங்க. அவங்க she was her health issues, because of all her health issues முடியாம போயிடுத்தாங்க அம்மாக்கு. அவங்க வரத நிப்பாட்டினா எங்க அம்மா வந்து புதுசா வேலைக்காரியும் சேர்க்கவே இல்லை. அதுதான் நீ இருக்கியேன்னுட்டாங்க. So I had a very strict regime. So every single day நான் தான் வந்து வீடை கூட்டி துடைக்கணும், அப்புறம் வந்து துணி மடிக்கணும், ஸோ நைட்டு வந்து பாத்திரம் கழுவணும், அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைகள் லைக் இந்த இட்லி பொடிக்கி வறக்கிறது, அது மாதிரி கொழக்கட்டை பிடிக்கிறது, சப்பாத்தி மாவு செய்யறது, இந்த மாதிரி இருக்கிற வேலைகள், காய்கறி கட் பண்றது, அது மாதிரி தேங்காய் வீக்கெண்ட் ஆனா 5-6 தேங்காய் ஒன்னா இது பண்றது. சோ நல்ல வேலை வாங்குவாங்க எங்க அம்மா. சோ ஆனா அதெல்லாமே எனக்கு இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் நான் வந்து வீட்டுல இருந்து கல்யாணமாயி வெளியில வரும்போதே ஐ வாஸ் குட் இன் குக்கிங். அப்புறம் வந்து எங்க வீட்டுல இல்லைன்னா நான் தான் வந்து சமைக்கணும். சோ அந்த காலத்துல இருந்தே ஒரு 13 வயசுல இருந்தே ஒரு 3 days வந்து ஐ யூஸ் டு குக். சோ அதுல வந்து எனக்கு ஐ வாஸ் குட் அட் குக்கிங் when I got married. சோ அதுல இருந்து பில்டு பண்ணா போறோம்ங்கிற மாதிரி தான் இருந்தது. சோ அதனால I was okay. I had நிறைய அது மாதிரி. இந்த ஊர்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறது ராஜி வந்து ராஜேஷோட வைஃப் ராஜி. அவங்க வந்து செம்ஸ்வர்ட்ல பிரித்திகாவோட அம்மா. சோ பிரித்திகா அவளுக்கு ராஜிக்கு வந்து குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டுங்க. அந்த டைம்ல நாங்கெல்லாம் ஒன்னா கல்யாணம் ஆகி இங்க வந்த டைம். So அவளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. So she used to make laddu and all. So I used to wow ராஜி எனக்கும் கத்துக்கொடுன்னுட்டு நாங்க 2 பேருமா சேர்ந்து நிறைய குக் பண்ணுவோம். பண்ணி. So she was my first best friend இந்த ஊர்ல. She is still my best friend. So அவகிட்ட இருந்து நான் நிறைய கத்துட்டு இருக்கேன், நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அவ நல்லா பண்ணி கொடுத்திருக்கா. அப்புறம் என்னோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு லேகா வாசன். நான் சொன்னேன் அவங்க மலையாளி. So அது அவங்க வந்து சேச்சி. she is quite much elder to me. அவங்க வந்து she is like a mom. அவங்க வந்து வீட்டுல வந்து டக் 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 அவங்க she is working full time. she is working. பட் ஒரு நாள் கூட சோம்பேறி தர்மா ஒன்னும் இது பண்ணாம அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க. பயங்கரமா டக் 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 டக்னு குக் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கோவிட் டைம்ல எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. சோ அவங்க வந்து எனக்கும் குக் பண்ணி கொடுப்பாங்க. நான் எதுக்குன்னு கேட்பேன். she used to make boxes of biryani or whatever biryani, அது மாதிரி இடியாப்பம் எல்லாம் பண்ணி இந்த நீ வெச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், ஐயோ எனக்கு எதுக்கு இவ்ளோ கொடுக்குறீங்க? இல்ல நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. So she is very supportive and very inspiring cooking விஷயத்துல. அப்படி அப்புறம் வந்து வித்யா we used to make நாங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் கிச்சன்ல ஒன்னா பண்ணுவோம். we used to make பாயசம் and all we used to make for ஓணத்துக்கு வந்து 15 லிட்டர் பாயசம் எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் சேர்ந்து.
ஸோ இந்தியன் ஸ்வீட்ஸ்ன்னு பார்த்தா ஐ ஹவ் காட், எனக்கு வந்து இந்தியன் ஸ்வீட்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ ஹவ் குட் ஹேண்ட், அது வந்து நல்லா பண்ணுவேன். ஸோ அதுல பார்த்தேன்னா நானும் ராஜிமா சேர்ந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லட்டூஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். நான் வந்து அந்த பிக்சர் ஷேர் பண்றேன். லட்டு, அப்புறம் வந்து ஜாங்கிரி எல்லாம் சுத்தி இருக்கோம் அந்த காலத்திலேயே. ஜாங்கிரி நல்லா வருமா உங்களுக்கு? ஓரளவுக்கு ஓரளவுக்கு வரும். அப்புறம் மைசூர் பா இஸ் ஒன் ஆஃப் மை இதுன்னு வச்சுக்கோங்க. எங்கிட்ட வந்து தீபாவளிக்கு வந்து எனக்கு மைசூர் பா வேணும்னு கேக்குறவங்க ரெகுலர் பீப்புள் இருக்காங்க. சோ நான் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் இப்பவும். ஆமா. அப்போ உங்களோட ஸ்பெஷாலிட்டி ஸ்வீட்ஸ்ல வந்து மைசூர் பா. ஆமா ஆமா, மைசூர் பா, halwa, Mysore pa. I'm quite good with making Indian sweets. So அப்புறம் வந்து இப்ப வந்து ரீசெண்டா முத்தமிழ் அகாடமியில இந்த மில்லட் போட்டி வின்னர், ஒன் ஆஃப் த வின்னர்ஸ்ங்க. உங்களோட டெசர்ட் வந்து யாருமே மறக்க மாட்டாங்க. அவ்வளோ இன்னோவேட்டிவா, ஐ கேச்சிங்கா, அது மட்டும் இல்ல அவ்வளோ டேஸ்டா, அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. யாருமே யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க இந்த திரட்டு பால் வச்சு அண்ட் பலாப்பழம் வச்சு. திணை பலாப்பழ அல்வா, திணை பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அப்புறம் முத்தமிழ் அகாடமியோட பொங்கலோட இதுலயும் அந்த லாவெண்டர் பொங்கல் பண்ணேன். தட் வாஸ் quite a good hit as well. நல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட் வைஸ் பிரசன்டேஷன் வாஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் உங்களோட அந்த டேபிள் கிளாத் கலர் முதற்கொண்டு அந்த கிரீன், சில்வர், ரெட், பர்பிள், அந்த லாவெண்டர் இது எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுவும் அந்த கல்கண்டு பொங்கல் பண்ணிருந்தீங்க இல்லையா நீங்க? கல்கண்டு பொங்கல்ல வந்து லாவெண்டர் ஃபிளேவர் இன்ஃபியூஸ் பண்ணிருந்தீங்க. எப்படி இதை யோசிச்சீங்க நீங்க? இதை நம்ம இப்படி பண்ணலாம், ஜஸ்ட் கல்கண்டு பொங்கல்னு பண்ணிடுறாம, அல்லது ஜஸ்ட் வேற எதுவும் இந்த லாவெண்டர் வச்சு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாம இந்த ஃபிளேவர் எடுத்து இதுல இன்ஃபியூஸ் பண்ணி நம்ம என்ன பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சும்மா ஒண்ணும் இல்லைங்க, சும்மா அப்படியே பண்ணதுதான். அது இட் வாஸ் குட். அந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நல்லா இருந்தது. தேங்க்யூ. அதே மாதிரி பேக்கிங்லயும் வந்து பேக்கிங்ல நான் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த ஏசிஎல்லையே அடல்ட் கம்யூனிட்டிஸ் காலேஜ்ல ஐ ஹவ் டன் அன் ஈவினிங் காலேஜ் கோர்ஸ் ஃபார் அதாவது 12 weeks, ஒன் டேர்ம். ஒரு டேர்ம் வந்து பேக்கிங், கேக் மேக்கிங்லயும் கேக் டெக்கரேஷன்லயும் ஒரு கோர்ஸ் பண்ணினேன். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதை தொடர்ந்து நான் வந்து கொஞ்சம் பேக்கிங் எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பிக்சர்ஸ் எல்லாம் நான் வந்து வியூவர்ஸ்க்காகவும் உங்களுக்காகவும் ஷேர் பண்றேன். அது பண்ணேன். ஸோ தோஸ் ஆர் த, அது எல்லாமே இன்ட்ரெஸ்ட், அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தாங்க. லைக் ஐ எம் just out of interest, I just try things, that's all. But I'm not sure whether I will take it up as a profession or anything, but out of interest I do that. And just இதுக்கு ஒரு அதுக்காக. அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிங்கன்னா டான்ஸ்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது சின்னத்துல இருந்தே நான் டான்ஸ் கத்துட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் நாட் ஃபார்ச்சுனேட் இனஃப் டு பர்ஃபார்ம் அண்ட் அரங்கேற்றம் ஒரு எனிதிங். பட் எல்லா ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப்லயும் நான் வந்து டான்ஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். சின்ன பொண்ணா இருந்ததுல இருந்து, காலேஜ்ல இருந்தாலும் சரி, இந்த ஊருக்கு வந்தும் சரி, அத ஐ கண்டினியூட் மை இது. இப்ப வந்து என்னோட டீச்சர்னு பார்த்தா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே தான் என்னோட டீச்சர். லைக் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டீச்சரா தான் எனக்கு வந்து அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் தான் வி பிகம் வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவ வித்யா, ஹர் நேம் இஸ் வித்யா. அவங்க வந்து கலாமண்டலம் ஸ்கூல் ஆஃப் இதுல வந்து டான்ஸ் கத்துட்டு இருந்தாங்க கேரளால. ஸோ ஷி ஹஸ் டன் ஹர் அரங்கேற்றம். ஷி ஹஸ் done her 14 years of training in dance. So she is my tutor. So அதுல நானும் அவளுமா சேர்ந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம மற்றவங்களோடையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்தும் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதில் ஃபியூ பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் வந்து இது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, பெயிண்டிங், டிராயிங். பட் ஐ எம் நாட் வெரி 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 குட் ஆர் எனிதிங். ஐ எம் நாட் பார்ட்டிசிபேட்டட் இன் எனி காம்படிஷன்ஸ் ஆஸ் சச். பட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் எனக்காக எங்க வீட்டுக்காக நான் நிறைய ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். அதோட பிக்சர்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் என்னோட ஒர்க். ஓகே, பெயிண்டிங்னா எப்படி, வாட் கைண்ட் ஆஃப் பெயிண்டிங் நீங்க பண்றீங்க? கேன்வாஸ், அக்ரிலிக் பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் பெயிண்டிங்ஸ். அது ரெண்டு தான் மெயினா. ஆமா, அதுக்கப்புறம் ஆர்ட் ஒர்க் சும்மா வேற ஏதாவது இது சும்மா அது ட்ரையல் அண்ட் எரர் அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ், பென்சில் டிராயிங் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணியிருக்கேன். அப்புறம் மாடலிங்லயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ மாடலிங்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ வெரி மச் ஒரு ஸ்மிருதா தான் எனக்கு அவங்க வாவ் வஸ்திரா பொட்டிக்ல வந்து அவங்க தான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க மாடலிங்ல. ஸோ அவங்களோட அந்த இதுக்காக நாங்க அவங்க வீட்லயே பண்ணினோம். அது கொஞ்சம் இதெல்லாம் இருக்கோம். அதை தவிர நான் வந்து ஈஸ்டாம்ல சகானா ஜுவல்லரி, சகானா சாரீஸ்னு ஷாப் இருக்கு ஈஸ்டாம்ல. ஸோ அந்த சகானா சாரீஸ் இது நம்ம சரவண பவனுக்கு ஆப்போசிட்ல அந்த பெரிய ஒரு அந்த ஷாப்புக்காக, சாரி ஷாப்புக்காக நான் வந்து மாடலிங் பண்ணியிருக்கேன். நான் அது அந்த ஷார்ட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன், அதோட லிங்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அது பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து சும்மா அவுட் ஆஃப் பேஷன் தாங்க பண்ணேன். அது வந்து ப்ரொஃபஷனலாம் கிடையாது. இட்ஸ் நாட் ஃபார் எனி ரெம்யூனரேஷனும் கிடையாது. அதெல்லாம் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபார் ஹெல்பிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். So these are my achievements. And one of the main most important achievement I forgot to mention is போன வருஷம் வந்து என்னோட பையன் வந்து he has raised nearly 600 pounds for Gosh charity. Wow, very good. Yeah, so அவன் வந்து he participated in a run, 5k run, Hyde Parkல. So he has finished that run in 22 minutes, 5k. Very good. So he has been under treatment in Gosh for his health condition for quite a long time. So அவனுக்கு வந்து நான் அவனுக்கு அந்த Gosh சப்போர்ட் பண்ணணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. ஸோ அவன் அதுக்காக வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஃபேமிலி கிட்ட இருந்தும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ ஆமா, அது இட் இன்ஸ்பயர்டு அஸ் அஸ் பேரண்ட்ஸ் நாங்க எங்க 2 பேருக்கும் அது ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்தது எங்களுக்கு. கண்டிப்பா நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஒரு ஸ்டேஜ் வந்துட்டா பசங்க நமக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? கரெக்ட். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் மை லைக் எங்க ஃபேமிலியோட ஒரு அச்சீவ்மெண்டா நான் வந்து அதை சொல்லி ஆகணும். ஸோ தேங்க்யூ. அதுதான் இவ்வளவுதான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தீஸ் திங்ஸ் வித் யூ. So wonderful, சங்கீதா. இப்போ நம்ம வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு கேட்கணும். இப்போ இவ்ளோ விஷயங்கள் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ ஜென்ரலா விமனுக்கு வந்து நீங்க நல்லா இருக்கணும், நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்ன்றத விட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி, டிப்ரெஸ்டா இருந்தாலும் சரி, எப்படி நம்மள வந்து ஹாப்பியா வச்சுக்கிறது அப்படிங்கறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் உங்களை விட வேற யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. பிகாஸ் நீங்க தான் இவ்ளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஷூர். ஒண்ணு வந்து நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வந்து எவ்ரி சிங்கிள் ஃபீமேலுக்கும் ரொம்ப முக்கியம்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எவ்வளோதான் ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணாலும் சரி, அப்பா வீட்டுல அப்பா என்ன ஏர்ன் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு 5 பைசானாலும் நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்ணி நமக்காக ஒரு இது வச்சுக்கணுங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்க என்ன வாட் ஆர் யூ குட் அட் ஆர் வாட் இஸ் யோர் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்துட்டு யூ கேன் பில்ட் ஆன் தோஸ். அது வந்து அது பண்ணலாம்ங்கிறது தான். அது வந்து மெயினா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட சக்சஸ வந்து நீங்க எப்பவுமே மணியால மெஷர் பண்ணாதீங்க. ஸோ
money is not a very good measuring tool to your success. நீங்க வந்து சக்சஸ வந்து எப்பவுமே கன்சிஸ்டன்சியால நீங்க வந்து மெஷர் பண்ணுங்க. ஸோ ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டோம்னா, நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய ஆரம்பிக்கிறாங்க, 1 year பண்றாங்க, 2 years பண்றாங்க, நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் புதுசா இன்னொன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு விஷயம் எடுத்ததுன்னா அதை கன்சிஸ்டன்டா அதை ஃபுல்லா பண்ணிட்டே இருங்க. குவான்டிட்டி இம்பார்ட்டன்ட் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணினாலும் போதும், பட் கண்டினியூஸா லாங் டேர்மா பண்ணுங்க. that itself will bring a success to you. Then look after yourself. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சுவர் இருந்தாதான் சித்திரம். கரெக்ட். நம்ம இருக்கோம் நம்ம ஃபேமிலியை லுக் ஆஃப்டர் பண்றதுக்கு, பட் நம்மள லுக் ஆஃப்டர் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஸோ அது வந்து we have to look after ourselves. So we have to look after our mental well-being and also our physical health. So mental well-beingனா நான் வந்து என்னன்னா, நான் வந்து இஸ்கான்ல வந்து ஒரு மெம்பரா இருக்கேன். இஸ்கான் இது. ஸோ அவங்களோட அந்த சாண்டிங், ஹரே கிருஷ்ணா மந்த்ரா சாண்டிங் வந்து இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இது டூல் ஃபார் மீ. அண்ட் லிசனிங் டு ஸ்டோரிஸ். எனக்கு கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும், படம் பார்க்கறது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கிற விஷயம். ஸோ அதே மாதிரி கதை கேட்கறது. ஸோ நம்ம இந்த படம் பார்க்கறத விட நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும் போது அவர் மைண்ட் இஸ் கெட்டிங் கிளென்ஸ்டு சோ ஈஸிலி. அது வந்து பயங்கர, அது வந்து எனக்கு இவ்வளோ இஃபெக்டிவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிஷியலா இட் வாஸ் என்ன சொல்றாங்க அப்படியாங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்தது. பட் ட்ரை பண்ணி பாருங்க, இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். பாகவதம் ஸ்டோரிஸ் உங்க லாங்குவேஜ்லயே யூடியூப்ல எல்லாம் இப்ப நிறைய வருது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து பிசிக்கல் ஹெல்த்தையும் வந்து பார்த்துக்கோங்க. பிசிக்கல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம லேடிஸ் வந்து வி கோ த்ரூ அ லாட் மென்னை கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் நம்மளோட பாடி, த வே அவர் பாடி இஸ் மேட். அண்ட் இது நான் வந்து ரீசெண்டா ஐ வுட் லைக் டு ரெக்கமெண்ட் someone for every viewers of this in the program. Dr. Mindy Pelz, ஒரு lady, Dr. Mindy, MINDY PELZ, Dr. Mindy Pelz. She is a author, she is a nutritionist, and also she is a propagator of a fasting movement. She has started her own fasting movement, and she is a world renowned women's health expert. Okay. ஸோ அவங்க வந்து அந்த வீடியோஸ் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வந்து how to look after, how to eat and drink, how to eat and how to exercise based on your 28-day cycle. மாதிரி இந்த வீடியோஸோட லிங்க் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம கொடுப்போம். பிகாஸ் பாக்குறவங்க எல்லாம் அத பார்க்கணும். வியூவர்ஸ் அத பாப்பாங்க இல்லையா? ஆமா. அதுல மட்டும் நீங்க வந்து பார்த்து அதை ஃபாலோ பண்ணா இட் இஸ் கோயிங் டு பி a life changer for you. அது வந்து எந்த டவுட்டுமே வேண்டாம். ஸோ நம்மளோட உடம்புன்னு பார்த்தா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 days அவர் பீரியட் டேஸ். ஸோ அப்புறம் 3rd டேல இருந்து 12th டேன்னு பார்த்ததுன்னா நம்மளோட we are going through like our body is like really good to face any challenge because our estrogen level is so high in peak நம்ம பாடியில. ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த டைம்ல you have to push yourself to do anything. that is the phase, achieving phaseங்கிற மாதிரி. ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 12-15 டேஸ்க்கு அப்புறம் எவ்ரி ஹார்மோன் நம்மளுக்கு வந்து there will be a crash of hormones after 15 days. அப்பதான் நம்ம வந்து இந்த லோ மூடு போறது, கொஞ்சம் அப்படி டிஸ்டர்ப்டா இருக்கிறது, ரொம்ப அப்செட் ஆகுது, for nothing, அந்த மாதிரி ஃபீலிங் அந்த மாதிரி போறோம். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, அப்பதான் நம்மளுக்கு இந்த ப்ளோட்டட் ஃபீலிங், தூக்கம் வராம இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், சும்மா ஒரு விஷயம் இல்லாம அழுக வரும், அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றேன். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த டைம்ல இஸ் the time where the progesterone is coming into your body. So you should eat food in such a way that you will increase the production of progesterone in your body. ஸோ அதுக்கு வந்து எப்படி என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு என்னது ஃபுட். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன்ங்கிறது வந்து தட் ஹெல்ப்ஸ் டு
push yourself. But whereas the progesterone is the hormone that helps to calm you down, to relax you. So அது என்னன்னா, ஸோ நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து ரொம்ப போட்டு உங்க உடம்ப போட்டு வருத்திக்க கூடாது. ஹார்ட் எக்ஸசைசஸ் எல்லாம் அந்த டைம்ல அவாய்ட் பண்ணி யூ ஷுட் டூ லைக் டீப் பிரீத்திங், யோகா, அந்த மாதிரி லைட் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணி, அண்ட் ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணாம ப்ராப்பரா ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு, ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஃபுட் தட் கம்ஸ் ஃப்ரம் எர்த். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நட்ஸ், அந்த மாதிரி ஃபுட் எல்லாத்தையும் வந்து டார்கெட் பண்ணி, அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது யோகர்ட் அண்ட் ஃபெர்மெண்டட் ஃபுட். நம்மளோட இட்லி, தோசை, அந்த டோக்லா, அந்த மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டா பாடியில ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், நம்மள காமா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் we have to study our body. நம்ம பாடி எப்பப்போ எப்படி இருக்குங்கறத தெரிஞ்சுக்கணும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த சமயத்துல என்னென்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும், என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணணும், அந்த மாதிரி basically we have to follow a lifestyle. ஆமா ஆமா ஆமா. So that is going to be very helpful for everyone இங்கற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். So thank you so much for giving me the opportunity. And எல்லாரும் வந்து உங்களோட டைம் இவ்ளோ எனக்காக கொடுத்து இவ்ளோ ஸ்வீட்டா, அழகா, பொறுமையா, நிதானமா ஒன்னொன்னும் நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப thank you so much. உங்களோட precious டைம் உங்களோடது. நீங்க வந்து வேலையில நிறைய விஷயங்கள் அந்த நேரத்துல எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி இவ்ளோ அழகா எல்லாத்தையும் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப thank you so much Sangeetha. Thank you so much. Sure, thanks. Okay. வீடியோ பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நம்ம சங்கீதா சொன்ன மாதிரி நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், எதுல இருந்து ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எசோ சூப்பர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளமே கோவில், உண்மையே வேதம், உணவே மருந்து. நன்றி, வணக்கம்.